அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய MBBS உடைய அப்டேட்ல அடுத்த ஒரு வீடியோ. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய மாணவர்கள் நிறைய மதிப்பெண் எடுத்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை 113 மார்க் எடுத்தவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய மிகப்பெரிய ட்ரஸ்ட் ஆல் இண்டியா கோட்டால தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற 380 கவர்மெண்ட் காலேஜ் 390 கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயும் 15% பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஈவன் ஹையர் மார்க் இருக்கிற மாணவர்கள் தயவு செஞ்சு இட் இஸ் மை ரெக்வஸ்ட். ஈவன் நிறைய மாணவர்களுடைய பேரண்டோடைய ரெக்வஸ்ட்டு, ஹையர் மார்க் எடுத்த மாணவர்கள் கண்டிப்பாக ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 2 காலேஜும் ஒரே மாதிரி வெயிட்டேஜாக இருந்துச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்டை பயன்படுத்திக்கோங்க. கவர்மெண்ட் சீட்டை நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டை விட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே யாரோ ஒரு புது மாணவருக்கு சீட்டு கிடைக்கும். மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் தயவு செஞ்சு ஃபார்வேர்டும் பண்ணுங்க, சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் எல்லா மாணவர்களும் தயவு செஞ்சு சீட்டை வாங்குங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் இங்கே இருக்கிற 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற சீட்டை எப்படியாவது வாங்குங்க. தமிழ்நாட்டு மாணவர்களே வாங்குங்க. வெளி மாநிலத்து மாணவர்கள் வருவாங்க, அதுக்கு அவங்களுக்கு ரூட் இருக்கு, இல்லை கேட்வே இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் ஹானஸ்டாக விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டு மாணவருக்கு மீதி இருக்கிற 85% இருக்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிற உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரியில் இருக்கிற ஒரு மாணவருக்கு இடமாக கிடைக்கும். இது என்னுடைய மிகப்பெரிய ரெக்வஸ்ட்டு. ஈவன் இதே சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய கல்வியாளர்களும் கல்வி ஆலோசனை வழங்குறவர்களும் நிறைய பேர் யூடியூப்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் கூட. பர்டிகுலரா இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்டை தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுங்க. மை ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் லோயர் ஃபீஸ்ல இருந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். காலேஜோட குவாலிட்டி அடிப்படையில் பண்ணல, லோயர் பேஸ்ல ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இது நீங்க ரேங்க் லிஸ்டாவோ அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். நான் வேணா ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணா கொடுக்குறேன். நான் அந்த சாய்ஸ் லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ப்ரீடாமினா ரொம்ப அதிகமாக பார்க்கறது, பணம்லாம் பார்க்காம அதிகமாக பார்க்கறது ஃபர்ஸ்ட் ராமச்சந்திரா, சரிங்களா? அடுத்து சவிதா, அடுத்த லெவலில் SRM, செட்டிநாடு, பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி, அப்புறம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், பாலாஜி மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி தான் நான் எப்போதும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இது லோயர் ஆர்டர்லேருந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது என்னோட சாய்ஸ் ஆர்டர் கிடையாது. பட் குட் காலேஜோட நேம் தெரியணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான். இது ஃபர்ஸ்ட் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் 2021, 4 வருடம் ஆயிடுச்சு. பிஜி கோர்ஸ் கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 21 lakh, சரிங்களா? மொத்தம் 150 சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. இதுல NRIல ஒரு 22 சீட் போயிடும். அடுத்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இட்ஸ் ஓப்பன் இன் 2021. பிஜி கோர்ஸ்லாம் கிடையாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 21 lakh, சீட்டு 145 சீட், ரைட்? 5 சீட்டை வந்து NRIல கொடுத்துட்டாங்க. சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். இதுல வந்து 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ்லாம் இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 22 lakh. இதுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லி 1,50,000 வரும். இது இல்லாமல் மிஸ்லனஸ் சார்ஜ்னு ஒரு 1 lakh அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குவாங்க. செக் வித் ப்ராஸ்பெக்டஸ் இஃப் நீடட். நான் அந்த கம்ப்ளீட் ப்ராஸ்பெக்டஸே வேணா கொடுக்குறேன், சரிங்களா? டோட்டல் சீட் 250 NRI சீட்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்து விநாயக மிஷன், திஸ் கேம்பஸ் இன் சேலம், ரைட்? கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் பழைய காலேஜ், ரைட்? 1997 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஆனால் 27 வருஷம் பழமையாக இருந்தாலும் கூட இன்னமும் அவங்க சீட் இன்க்ரீஸ் பண்ணல. 150 சீட்ல மெயின்டைன் பண்ணுறாங்க. 22,50,000 டியூஷன் ஃபீஸு. பிஜி கோர்ஸ்லாம் இருக்கு. ஏன்னா டீம்டு பல்கலையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் 13 பல்கலைக்கழகங்கள்ல ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் அங்கே. மற்றபடி எல்லா கல்லூரிகளுமே சென்னை தான், சரிங்களா? அதனால அந்த கொங்கு மண்டலம் சொல்லுவாங்க, ஈரோடு, இந்த சைடில் சேலம், இந்த மாநிலம் இருக்கிற எல்லா மாணவர்களுமே இந்த கல்லூரிகளை தொடர்ந்து நமது மாணவர்கள் விரும்பி படிக்கிறாங்க, சரிங்களா? அடுத்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், நமக்கு நிறைய தெரிஞ்ச காலேஜ். லாஸ்ட் இயர்ல 19 lakh இருந்தாங்க. இந்த வருஷம் 23 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சரா மாத்திட்டாங்க. லாஸ்ட் இயர் ரொம்ப கம்மியா இருந்த ஃபீஸு. 2003 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ்லாம் இருக்கு. 212 சீட். டோட்டலா 250 சீட்ஸ். ஐ திங்க் NRI சீட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீனாட்சி சென்னை கேம்பஸ். அடுத்து ACS மெடிக்கல் காலேஜ், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே மொத்தம் 3 ட்ரஸ்ட் கீழே 3 கல்லூரிகள் வரும். ஒன்று லலிதாம்பிகை, இன்னொன்று ACS, இன்னொன்று பெங்களூர்ல இருக்க ராஜராஜேஸ்வரி, ரைட்? அதுல 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ் 250 சீட்ல 38 சீட் வந்து NRI சீட்டு. மீதி ஃபீஸ் லாஸ்ட் இயர் 123 இந்த வருஷம் 25 மாத்திட்டாங்க. அடுத்து JR மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் தான் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 2024 ஓப்பன் பண்ண கல்லூரி. பிஜி கோர்ஸ் கிடையாது. லாஸ்ட் இயர் 18 lakh அப்படின்ற இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த வருஷம் 26 லட்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கோட் பண்ணியிருக்கிறாங்க. MCC ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. பட் கண்டிப்பாக இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கு, குறைத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீடட் இருக்கும்போது நம்ம ஒரு ரவுண்ட் முடிஞ்ச பிறகு அதை பற்றி யோசிக்கணும். பட் 26 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கிறாங்க.
கண்டிப்பாக இதில் மாணவர்கள் நிறைய பேர் அலாட்மெண்ட் வாங்குவோம், அலாட்மெண்ட்டும் கொடுப்போம். சரிங்களா? பட் ஏதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் இது மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து செட்டிநாடு ரொம்ப விரும்புகிற ஒரு கல்லூரிகளோட லிஸ்ட்டில் செட்டிநாடு நம்ம பார்க்குறோம். 2006ஆம் ஆண்டு வரப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ் இருக்குது, 27 லட்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், 250 இடங்கள் இருக்குது. இப்போ என்ஆர்ஐ சீட்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்து சவிதா மெடிக்கல் காலேஜ் 2008 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி ஃபீஸ் 25லேருந்து 27 மாற்றிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பாரத் மெடிக்கல் காலேஜ் 2020 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 5 வருஷம் ஓல்டு காலேஜ். ஸோ கிட்டத்தட்ட 21 லேக்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 27,50,000 கொண்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்து எஸ்ஆர்எம், ஸோ 1985, கிட்டத்தட்ட 40 வருஷம் பழைய காலேஜ், 28 லேக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். லாஸ்ட் இயர் 25லேருந்து இப்போ 3 வச்சு 3 லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 247 சீட்டு, ஒரு 3 சீட் வந்து என்ஆர்ஐ சீட். ரைட். ஸோ ராமச்சந்திரா நமக்கு சொல்லவே தேவையில்லை, 30 லேக் டியூஷன் ஃபீஸு. எல்லாரும் எதிர்பார்க்குற முதல் கல்லூரியாக ராமச்சந்திரா தான். ஸோ ரொம்ப ஈஸி. ராமச்சந்திரா வந்து பெரிய விஷயம் இல்லை, நல்ல மதிப்பெண் இருக்குது அப்படின்னா போதும், ஃபீஸ் கட்ட ரெடியாக இருந்தீங்கன்னா தாராளமாக போதும். ஸோ அடுத்து பாலாஜி ஈஸியாக வாங்கிடலாம். 2003 வருஷம் 30,50,000 டோட்டல் சீட் 2,243, 7 சீட் வந்து என்ஆர்ஐ. ஸோ ஏன் பாலாஜியில் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, ரொம்ப பழைய காலேஜ், பிஜி கோர்ஸில் இருக்கிற காலேஜ், லொக்கேஷன், பேஷண்ட் ஃப்ளோ, இதெல்லாம் போன வருஷம் நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்காம எக்கச்சக்கமான மாணவர்கள் இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருமே கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுத்து, எல்லாமே அதிகமான மார்க்ன்றதை விட நார்மலான மிட்ரேஞ்சில் இருக்கிறாங்க. ரைட். ஸோ பாலாஜி. அடுத்து விநாயக மிஷன் பாண்டிச்சேரி 97ல் 21 லேக் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அறுபடை வீடு லாஸ்ட் இயர் 21லேருந்து இந்த வருஷம் 23 லேக்காக மாற்றிட்டாங்க. அடுத்து வந்து மகாத்மா காந்தி லாஸ்ட் இயர் 24 லேக்லேருந்து இப்போ 25 லேக்காக மாற்றிட்டாங்க. லக்ஷ்மி நாராயணா 21, 22க்கெலாம் பண்ணிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ 26 லேக்காக மாற்றிருக்கிறாங்க. அமிர்த வித்யாபீடம் இட் இஸ் இன் கொச்சி, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 25 லேக்ஸ், நம்ம மாணவர்கள் படிக்கிறாங்க. அடுத்து வந்து கீதம் ரொம்ப டிமாண்டபிள் காலேஜ், இது எல்லாமே 25,37,000 2015லேருந்தே இருக்குது, பிஜி கோர்ஸ்லாம் இருக்குது. அடுத்து மல்லாரெட்டி, இது வந்து ஒரு ஸ்டேட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக கன்வெர்ட் பண்ணது. மல்லாரெட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஹைதராபாத் 2012 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, ரொம்ப பழைய காலேஜ். இட் இஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 21,50,000. ரைட். ஆல்மோஸ்ட் லலிதாம்பிகை மாதிரி தான். இது வந்து மல்லாரெட்டிலே உமன்ஸ் காலேஜ்னு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறாங்க. நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா தாராளமாக படிக்கலாம். அவங்களோட ஃபீஸ் வெறும் 20,50,000, 200 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? அடுத்து கேஎஸ்ஹெச் மங்களூர், ரொம்ப ஓல்டு காலேஜ், 70,78,000. நிறைய நார்த் இந்தியா மாணவர்களாக இருக்கட்டும், நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வெளி மாநிலத்துக்கு போகிறத பார்க்கறதே இல்லை, போகிறதும் இல்லை. பட் கண்டிப்பாக போகலாங்க, தப்பே கிடையாது. இங்கே ஒரு 25 லட்சம் கட்டுறீங்களா, அங்கே ஒரு 17 லேக்னா 8 லட்ச ரூபா வித்தியாசங்க. 5 வருஷத்துக்கு 40 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ தாராளமாக படிக்கலாம். அந்த காலேஜ் தான் ஃபாலோடு பை கர்நாடகா 17,78,000 மங்களூர். அடுத்து கஸ்தூரிபா 17,80,000. அடுத்து வந்து கஸ்தூரிபா மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலில் இருக்கிற காலேஜ் 70,80. அதே மாதிரி சித்தார்த்தா 18,80,000. அதே மாதிரி சித்தார்த்தா டி பெகூரில் இருக்குது, அதுவும் 80,80,000. பிஎல்டி யூனிவர்சிட்டி பிஜாப்பூரில் ஒரு காலேஜ் 90 லேக்கு. அதே மாதிரி ஜகத்குரு ரொம்ப ஃபேமஸான காலேஜ் 90,20,000. அதே மாதிரி எஸ்டியு கொலார் ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப டிமாண்டபிளான காலேஜ் 19,40,000. அதே மாதிரி ஜேஎஸ்எஸ் மைசூர் 21,91,500. அதே மாதிரி இனுப்பையா 23 லட்சம். அடுத்து ராஜராஜேஸ்வரி பெங்களூரு, இது வந்து நம்ம ஏசிஎஸ் கல்வி நிறுவனத்தோட ஒரு அங்கமான ஒரு கல்லூரி, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 24,50,000. அடுத்து வந்து சந்தோஷ் மெடிக்கல் காலேஜ் காஜியாபாத், அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 24 லேக். இது வந்து ஐ திங்க் யூபி. ஸோ லாஸ்ட் ரேஞ்சு தான். பட் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாணவர்கள் தயவு செஞ்சு, நானும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணேன், நான் 2 லட்சம் கட்டிட்டேங்க சார், எனக்கு இதெல்லாம் காமிச்சு நான் பண்ணிட்டேங்க சார், சீட்டு கிடைச்சி சார் அப்படின்னு இல்லாமல் என்ன வேணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஒருவேளை தமிழ்நாட்டில் சீட்டு கிடைச்சிருச்சு, இல்லை கர்நாடகாவில் கிடைச்சிருச்சு, தமிழ்நாட்டில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு கையில் ரெடியாக இருக்குது, இங்கேருந்து எப்படி ரிலீவ் ஆகி இங்கே ஜம்ப் பண்ணுறது, இல்லை இங்கேருந்து எப்படி பாண்டிச்சேரியில் அட்டன் பண்ணி ஒரு 17 லேக்ல ஜாயின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய குழப்ப நிலையில் இருக்கும். இது ஒரு அட்மிஷன் ப்ராசஸ். சரியா? இதுக்கு ஒரு ப்ராப்பர் கைட்லைனோட சப்போர்ட்டோட ஒருத்தர் இருக்கணும். உங்களுக்கு 100% இல்லை 200% கட்சிச்சு அப்படின்னு ஒன்று இருக்கா, பிரச்சனையை விடுங்க. பட் எனக்கு கிடைக்கும்ன்றதுல பிரச்சனை இருக்குது. நான் எங்கேயாவது ஒருத்தர் நல்ல ஒரு கைட்லைனில் போய் நிற்கணும், நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும், அதில் பிஜி கோர்ஸ் இருக்கணும், ரொம்ப லோ ஃபீஸில் படிக்கணும். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் என்ன மார்க் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதே போல் வெஸ்ட் பெங்கால்லையோ இல்லை ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் 15% போய் படிக்கிறது ரெடியாக இருக்கிறோம்.
ஏன்னா அது கவர்மெண்ட் சீட் இல்லை, காசுலாம் கிடையாது இல்லையா, ரைட்? அங்கே போய் படிக்க போகிறோம் இல்லைங்களா? பட் அங்கே போகிற ஒரு ஸ்டூடெண்டோடைய மனநிலை, என்னால் வந்து ஒரு 10 லட்சம் கட்ட முடியும், 12 லட்சம் கட்ட முடியும், 13 லட்சம் கட்ட முடியும்னா நார்த் இந்தியாவில் போய் படிக்கிறது தப்பில்லைன்னு தாராளமாக படிங்க. இந்தியா முழுவதும் எங்கே வேணால் படிக்கலாங்க. எம்பிபிஎஸ் படிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதுவும் தமிழ்நாடு ரொம்ப காஸ்ட்லி, கர்நாடகா கொஞ்சம் மாடரேட்டு. இந்தியா முழுவதும் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியில் படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ஸ்டேட்லையும் ஓப்பனில் இருக்குது. தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 12 to 13 லேக்ல கூட படிக்க முடியும். ஒரு 250 300 மார்க் இருந்தால் கூட போதுமானது, சரிங்களா? ஸோ ஒரு மருத்துவ படிப்பை தேடுறவங்க எப்போதுமே ஒரு வட்டத்துக்குள்ளே தேடாதீங்க, உலகம் முழுவதும் தேடுங்க, சரிங்களா? எங்கேயாவது எம்பிபிஎஸ் படித்து டாக்டராக ஆயிடுங்க. அந்த லட்சியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, அந்த ஆம்பிஷன்லேருந்து வெளியிலேயும் வராதிங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.